Hi guys, welcome to Office Vlog. என்னங்க புது செட்டப்போட இருக்கா? ஆமாங்க, இந்த கேரளா ட்ரிப்போட கடைசி வீடியோ இதுதான் இருக்க போகுது. நான் இது வரைக்கும் இருந்த வீடை வந்து ஆக்சுவலாக எங்கள் மாமா வீட்டில் தான் இருந்தேன். மாமா வீட்டு புதுசாக தான் வீடு கட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையான வீடு கட்டியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது அப்படியே வந்து உங்களுக்கு ஹோம் டூர் மாதிரி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோட இதாக இருக்க போகுது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் இருக்க முத்தத்தில் தான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதாவது என்ட்ரன்ஸில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு சோஃபா, ஒரு சின்னதாக ஒரு டேபிளை போட்டு என் குட்டியோட வீடு பிடிச்சிருக்கா மாமி வீடு? எவ்வளோ பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கா? இங்கே இருக்கலாமா? சரி, இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்கலாமாங்க. அவனுக்கு போற கூட மனசு இல்லை, அவ்வளவுக்கு நம்ம வீடு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு என் பையனுக்கும் பிடிச்ச வீடு உங்களுக்கு காமிக்க வேணாமா? அதுக்காக தான் இந்த விலாகு. நீ அடுத்து வந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். திருநெல்வேலி போயிட்டு ஒன்று 2-3 வீடியோ ஷூட்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னை போவோம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோ சுற்றி பார்க்கலாம். காய்ஸ், இதுதான் இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இன்டர்லாக்கு அப்படியே பார்த்தீங்களா, சைடில் ஃபுல்லாக லைட்டாக வச்சு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாக வந்து கார்டனிங் தான். உங்களுக்கு இருட்டிலனால தெரியல, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நாங்கள் போகிறதில்ல, முதல் நாள் நைட்டுக்கு ஷூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல ஷூட் பண்ணனால உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க, எவ்வளோ அழகான என்ட்ரன்ஸு. இந்த சைடு ஒரு கார்டனிங்கு, அப்புறம் இந்த சைடு ஒரு கார்டனிங். இப்போ தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, தென்னை மரம் வச்சுருக்காங்க, கப்பை வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லாக ஹேங்கிங் கார்டன்ஸ் தான். பார்த்தீங்களா, என் பையன் ஓடி ஆடி விளாட்றான் பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஓடி ஆடி விளாட்றான் பாருங்க. இதே தாங்க இவனுக்கு இங்கே இருக்க வேலை. அவ்வளோ தூரம் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நான் போன ஃபன் வித் கிட்ஸ் வீடியோஸை பார்த்துருப்பீங்க, ஈட்டிங் சேலஞ்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் வச்சு எல்லா கிட்ஸும் இதில் தான் விளாடுவாங்க. எல்லா கிட்ஸும் இங்கே இதில் தாங்க ஃபுல்லாக. இது அப்படியே பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டோட சைடு என்ட்ரன்ஸு. சைடு என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா ஹேங்கிங் கார்டனு, ஸ்கூட்டர் வைக்க பார்க்கிங் ஏரியா, அப்போ சைக்கிள்ஸ் வைக்க பார்க்கிங் ஏரியா, ஒரு ஸ்லாப் மாதிரி. இப்போதைக்கு ரோஸ் கார்டனிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குங்க. அப்படியே ஹேங்கிங் கார்டன்ஸோட அந்த வீட்டோட இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வுட் ஒர்க்கில் தான் பண்ணியிருப்பாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் போகிறோம். உங்களுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ நைஸ் டச். ஓகேவா? அந்த வுட்டை வந்து அது இது பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் ஒன்றும் சோஃபாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சேரு சோஃபாஸ், அதோட வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் தடி இது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அவ்வளோ பெரிய இது வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு லிவிங் ஏரியா மாதிரிங்க. இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்து கெட் டுகெதர் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. சரி, அடுத்து வந்து டிவி அண்டு டைனிங். டிவி இதுவும் டைனிங் ரூமுக்கும் போகலாம். அப்படியே டிவி வச்சுக்கோங்க. இங்கேருந்து வருதா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, டிவி அண்ட் டைனிங் ரூம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வுட்டில் வந்து அப்படியே லைட்டிங்கோட லைட் செட்டப்போட எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அடுத்து டிவியோட ஷோகேஸோட இது தான். ஸோ இது அப்படியே நான் ஃபுல் வியூக்கு வரேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. எத்தனை பேர் வீட்டில் அங்கே ஊஞ்சல் இருக்கோம் இங்கே பார்த்தீங்களா? அப்படியே ஊஞ்சல் செம்மையாக இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் ஊஞ்சல் ஆடுறேன் பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழகா, செம்ம ஜாலியாக. வீட்டுக்குள்ளேயே நான் ஊஞ்சல் ஆடிட்டே டிவி பார்ப்பேங்க. அவ்வளோ அழகாக இருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எத்தனை பேர் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்க முடியுமா? அவ்வளோ அருமையாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து டைனிங் டேபிளை பார்ப்போம். அடுத்துங்க பார்த்தீங்களா, டைனிங் டேபிளில் ஒரு புதுமையான டைனிங் டேபிள் பார்த்தீங்களா, அப்படியே பபிள்ஸ் அங்கங்கே பபிள்ஸ் வச்சுட்டு ஒரு 6 பேர் உட்கார மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது.
ப்ளஸ் ஒன்று இருக்கு பாருங்களேன், 6 பேர் வேணாம், அவங்க வீட்டில் நிறைய பேர் இருந்தால் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பெஞ்சு, டைனிங் டேபிளோட ஒரு பெஞ்ச், அழகான ஒரு பெஞ்ச் சைடில் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடலாம். ஸோ அப்படியே இந்த டைனிங் டேபிளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இது இந்த அலமாரிங்க, பீங்கான் செட்டு, கிளாஸ் ஐட்டம்ஸ், அது கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ மெயினாக ஒரு பார்த்தீங்களா பஸ் தெரியுதா, இந்த பஸ் திறந்து காமிக்கிறேன் நான். ஓகேவா, இது ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி மினி வச்சுருங்க. இதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பஸ்ஸை செய்ய சொல்லியிருக்கோம் இந்த இவங்க செஞ்சுக்கிட்டு. ஆக்சுவலாக இவங்க கிரக பஸ் அப்போ எனக்கு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ இந்த பஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு தகுந்த மாதிரி என்ன பஸ் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ தொடர்ச்சி அதுலேயும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இந்த வீடியோட சேர்த்து போடுறேன், இல்லாட்டி வேற ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே வந்து மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமும் ஒரு கெஸ்ட் ரூமும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து ஒரு அழகான ஒரு டேபிள். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்கர்டன் எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு இது நல்லா வுட்லேயே பண்ண ஒரு பீரோலுங்க. ஆக்சுவலி இது ஏற்கனவே இருந்ததை வந்து வார்னிஷ் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே இருந்தது எல்லாமே வந்து என்னென்னா ரீஃபர்னிஷ் தாங்க. ஃபுல்லாக வந்து இது கிடையாது, இவங்கள சொந்தமாக எதுவும் வாங்கல. எல்லாமே இங்கே இந்த வீட்டில் முதலே இருந்த வீட்டில் இருக்க தடி அதை வுட்ஸு எல்லாம் எடுத்து ரீஃபர்னிஷ் பண்ணாங்க. அது வந்து பாத்ரூம்ங்க. ஓகேவா, இப்போ அடுத்த பெட்ரூம் போவோம். ஸோ அடுத்து வந்து ஒரு சின்னதான ஒரு பெட்ரூமு. ஆக்சுவலி இது வந்து கெஸ்ட் ரூமு. ஈவன் தான் இது கெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சில பேர் அட்டாச் பாத்ரூமோட வைக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு சின்னதாக ஒரு பீரோல் எல்லாமே இந்த இதில் இருக்குங்க. சின்ன ரூம் தான், ஒரு கெஸ்ட் ரூம் வந்து தங்குற மாதிரி. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு பெட்ரூம் போவோம். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் அது மாஸ்டர் பெட்ரூமோட கொஞ்சம் சின்ன சைஸு. பட் இருந்தாலும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஃபேன் வந்து இந்த ஃபேனுங்க, ரிமோட்டால் ஒர்க் ஆகிற ஃபேனு. ஸோ ஸ்டடி டேபிள் மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வந்து அலமாரி, ஒரு இதோட வுட்லே செஞ்ச வந்து ஒரு அலமாரி, அப்படியே ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து ஒன்று லாஸ்ட் பெட்ரூம். ஸோ சேம் வே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்னதாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் 30 சைஸ். பார்த்தாலே தெரியும், அப்படியே ஃபுல்லாக ஒரு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து முக்கால்வாசி வந்து இதில் தான் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து பிவிசியில் பண்ணாமல் வுட்லேயே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்து அப்படியே இந்த இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கிச்சன். ஆக்சுவலாக கேரளாவில் வந்து 2 கிச்சன் இருக்குங்க. ஓகேவா, இது வந்து கம்ப்ளீட்லி வந்து வுட்லேயே பண்ண மாடலர் கிச்சனுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாருங்களேன். கீழே ஸ்டவ் உண்டு, இன்டீரியராக இதாகவே இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான். ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற ஒரு இடம். அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஸ்டோர் ரூம்ங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுவும் வந்து செகண்ட் கிச்சன் சொல்லுவாங்க. எதுக்கு செகண்ட் கிச்சன் எனக்கு வந்து தெரியலங்க. இங்கெல்லாம் 2 கிச்சன் இருக்கும். அதனால உங்களுக்கு யாராச்சும் கேரளா இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, எதுக்காக 2 கிச்சன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வுட், ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே வந்து இங்கே வந்து மாடலர் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து கிரைனைட் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனைட்டு. இது ஃபுல்லாகவே வந்து மார்பிள்ஸ் தாங்க. ஸோ இங்கே வீடு ஆக்சுவலாக வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்களா, வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டேர் கேஸ் வச்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸ் அடியில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் கூட வந்து யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து இது ஒரு இந்த ஒர்க் ஏரியா மாதிரி. ஆக்சுவலாக இது என்னென்னா, நாங்கள் வந்து ஒது செய்வோம், ப்ரேயர் பண்ணுற முன்னாடி ஒது செய்வோம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் எதுவும் ஒது செய்யாமல் தனியாக ஒரு ஏரியா அலோவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாட்ஸ் குட்.
அப்புறம் இங்க இந்த ஏரியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாஷிங் மிஷின் அப்புறம் இன்வெர்டர் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. மேபி எக்கோ அடிக்கும், எக்கோ எவ்வளவு தூரத்து அடிக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து சைட் கேட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே இது பண்ணீங்கன்னா ஸ்டெப்ஸுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா அதே மாதிரி இந்த வீடியோ தொடர்ச்சியா பஸ் செய்யறது, பஸ் செஞ்சு கொடுத்தாங்களா அவங்களோட இன்டர்வியூ நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க பஸ் செய்யற வீடியோக்கு எப்படி போகலாம். கைஸ், நம்ம வந்து அந்த வீட்டில் வந்து பஸ் இருக்கிறத பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு லக்ஸரியான பஸ் நம்ம செஞ்சு சொல்லியிருக்கோங்க. அதாவது 3+2 சீட்டர் ப்ளூ கலர்ல என் பையன் பேர் போட்டு ஒரு பஸ் நம்ம செய்ய சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட. அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த பஸ்ஸை பார்க்கலாம். வாங்க அந்த பஸ்ஸை போய் பார்க்கலாம். பாத்தீங்களா என்னோட பஸ், அது என் பையன் பேர் போட்டு என் பஸ் பக்காவா செஞ்சு கொடுத்துட்டாங்க. செஞ்சு கொடுத்த வேற இதுல அசன் அவங்க தான். ஸோ வந்து இந்த பஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? இந்த பஸ் செய்யறதுக்கு எனக்கு வந்து 1.5 மாசம் ஆச்சு. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல உள்ள எல்லா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு இங்க வெளியில ஈஸியா கிடைக்கும். அதனால ரா மெட்டீரியலுக்கு வேண்டி நம்ம அலைய வேண்ட காரியமே நமக்கு இல்லை, ஈஸியா கிடைக்கும், செய்யலாம். ஆனா ஃபுல்லி ஹேண்ட்மேடா. அதான் பஸ் ஃபுல்லாவே இந்த கர்டன்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட். பார்த்தா தெரியும் ஒவ்வொரு இதுக்குமே கர்டன்ஸ், சீட்ஸ் அவ்வளவு அழகா பொறுமையா பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸிட்ஸ்ல கூட கம்பி இல்லாம இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அந்த அளவுக்கு டீடைல்டா இருக்கு. சோ இது இன்னொரு என்னன்னா, இங்க பஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைடிங் டோர் இருக்கு உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இது பண்ணி இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஸ்லைடிங் டோர் மாதிரி ஒரிஜினல் டோர் மாதிரியே இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சோ பஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்களா வீலு பாத்தீங்களா அழகா அப்படியே மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. சோ அவ்வளவு அருமையா இருக்குங்க பஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹேண்ட்மேட் தான். இதுல இன்னொரு இது என்னன்னா, இது வந்து ஒரிஜினல் பஸ்ஸோட மாடல். ஓ, நம்ம ஒரிஜினல் பஸ்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு நமக்கு எந்த லென்த் செய்ய முடியுமோ அதை நம்ம ஷார்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம். சோ இப்போ வந்து என்ன டைப்பான பஸ் இருந்தாலும் செஞ்சு செய்யலாம். எந்த டைப் பஸ் வேணாலும் நமக்கு செய்யலாம். அதோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து நெட்டில் போய் எடுக்கலாம். எடுத்து அதை கால்குலேட் பண்ணி நமக்கு எந்த மாடல், எந்த சைஸ், அந்த ரேஷியோ நம்ம செய்யலாம். அதனால அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பிறகு என்னன்னா அந்த மெட்டீரியல் இங்க கிடைக்கும். இப்ப சைஸ் நமக்கு ஈஸியா கிடைக்கும், மெட்டீரியல் கிடைக்கும் போது நமக்கு செய்யலாம். ஆனா ஒரே வேடிக்கை என்ன, ஒரு கஷ்டம் என்னன்னா ஹேண்ட்மேட்னால ஃபுல்லா நம்ம டைம் எடுத்தா நம்ம செய்யணும். அதனாலதான் 1.5 மாசம் வரைக்கும் டைம் எடுக்குது. அது தெரியுது, இந்த வேலையை பார்த்தாலே அழகா கிளியரா தெரியுது. ஆக்சுவலி இது வந்து கம்ப்ளீட்டா ஹேண்ட்மேடு. நீங்க என்ன டைப், என்ன மாடல், எது வேணா நீங்க சொன்னீங்கன்னா கூட கரெக்டா அந்த பஸ்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்து இங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணா கூட, இதோட பெரிய சைஸ் கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். என்ன சைஸ் வேணா இது பண்ணலாம். இப்ப என் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணா கண்டிப்பா பண்ணி தருவீங்க. என்ன மாடல் வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரே இதுனா கொஞ்சம் டைம் 1.5 month வரைக்கும், ஒரு 2 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் மட்டும் கொடுங்க. அந்த 2 மாசம் டைம் கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து பக்கா புதுசா சூப்பரான ஒரு பஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அவங்களோட அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன்.
பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆக்சுவலி இது வந்து இந்த லாக் வந்து ஒரு புதுமையான லாக். ஏன்னா வந்து இதோட வந்து கேரளா ட்ரிப் முடிஞ்சிடும். கேரளா ஃபுட்ஸ் இனிமேல் வராது. இதோட முடிஞ்சிச்சு. சோ இது அடுத்து வந்து நம்ம வந்து திருநெல்வேலிக்கு தான் போறோம். திருநெல்வேலிக்கு வந்து சூப்பரான ரூட்ல பார்ப்போம். அது நாளைக்கு வீடியோல பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. அவ்வளவு அருமையான ரூட்ல தான் போறோம். அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில போயிட்டு ஒரு 2-3 இடத்துல முடிஞ்ச ஒரு இடம் இல்லாட்டி 2-3 இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னை போறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.